நடந்தேன் தவப்பயணம் சில வகையான தடைகளினாலே சிதறுவதே என் பயணம். படைத்தவனே நினைத்தால் அன்றி ஞான பாதையும் தெரியாது, என் பாவங்கள் ஒழிந்தால் அன்றி ஞான பாதையும் திறக்காது. என் பாவங்கள் அனைத்தும் ஒழிந்திட வேண்டும், உங்கள் பதமரர் அடி நான் சேர்ந்திட வேண்டும். இறைவா, என்னுடைய விளக்கம், இந்த பூமியில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நாம் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். முன்பு கூட சொல்லியிருக்கிறேன், ஞானசரியில் வள்ளற்பெருமான் சொல்லுவார், இகமறியீர் பரமறியீர் என்னேனின் கருத்துன்னு கேட்பார். எங்கே இருந்தோம், எத்தனை பிறவிகள் எடுத்தோம், என்னென்ன குற்றங்கள் பாவங்கள் செய்தோம், இப்போ இந்த பிறவி எடுத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, திரும்ப இந்த உடம்பை விட்டு ஆவி பிரிந்தால் எங்கே செல்லுகிறது, என்ன அடைகிறது, என்ன நேர்கிறது, அருளுலகம் என்று சொல்லக்கூடிய ஒளி உலகம் என்று சொல்லக்கூடிய பேரின்ப உலகம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை அடைவோமா, அல்லது இருளுலகம் என்றும் நரக உலகம் என்றும் சொல்லக்கூடிய பாவ உலகத்தை அடைவோமா என்பதையெல்லாம் தெரிந்து சிந்திக்காமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை சிந்திப்பவர்களே ஞானிகள். இந்த உலக சுகங்கள் அனையும் வெறுத்து, இந்த உலக வாழ்வு சுகங்களை மறுத்து, இறை சிந்தனையிலேயே புலன்களை அடக்கி இறை சிந்தனையிலேயே அமர்ந்து வாழ்ந்து, உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் அன்போடும் அடக்கத்தோடும் பண்போடும் பணிவோடும் நீதியோடும் நேர்மையோடும் தர்மத்தோடும் கருணையோடும் இரக்கத்தோடும் பொது உணர்வோடும் ஜீவகாருண்யத்தோடும் வாழ்ந்து, இறைவனுடைய அருளால் நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டவர்களே சித்தர்கள், முனிவர்கள் என்றும் யோகீஸ்வரர்கள் என்றும் ஞானிகள் என்றும் மகான்கள் என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம். அப்படி நாமும் அப்படி ஒரு நிலையை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நாமும் அறிந்து கொள்ளலாம். நான் சொல்வது ஏதோ பொய்யான வார்த்தைகள் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும், இந்த 78 வயது வரைக்கும், எதிர்காலம் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை அனைத்தும் எனக்கு கனவு மூலியமாகவும் நினைவு மூலியமாகவும் தியானத்தின் மூலமாகவும் பிற பெரியோர்கள் மூலமாகவும் எனக்கு தெரியப்படுத்தி தான் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது சத்தியமான உண்மை. நிறைய இதனுடைய விவரங்கள் இருக்கிறது. போக போக பின்னாடி சொல்லுகிறேன் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே. இதில் எதுவும் பொய் வார்த்தை கிடையாது. நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தேன், என்னென்ன நன்மை தீமைகள் செய்தேன், எந்த காரணத்தினால் இந்த பிறவியில் இந்த இடர்பாடுகளும் நன்மையும் தீமையும் நடந்து வருகிறது என்பதற்கு தெளிவாக எனக்கு விளக்கம் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படித்தான் உன் நிலைமை என்பதையும் எனக்கு இறைவன் உணர்த்தியிருக்கிறார். அப்படி உணர்ந்தமையானால் நாம் எந்த ஒரு வகையிலேயும் அதர்மமாகவோ அகங்காரமாகவோ பிறரை பாதித்து வாழக்கூடிய சில கெட்ட எண்ணங்களோ உள்ளத்தில் நமக்கு ஏற்படாது. கருவிலே உருவாக்கி நம்மை கொண்டு வந்த இறைவன் நம் நன்மை தீமையின்படி இதைத்தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார். இது முக்கியமான கருத்து சிவபுராணத்தில். இதை அன்பர்கள் சிந்தித்து பார்க்கணும். நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானேன்னு சொல்லுவார். நாற்றம் என்றால் வாசனை, சேய் என்றால் குழந்தை. ஆகாய பரவலில் இருக்கக்கூடிய சிற்றணுவாகப்பட்ட ஒரு ஆன்மா ஒரு தந்தையினுடைய சுக்கிரத்தில் 52 நாள் தங்கி ஒரு தாயினுடைய சுரநேயத்தில் சென்று 10 மாதங்கள் உருவாகும் போது முற்பிறவியில் நீ எப்படிப்பட்ட நாற்றம், அதாவது நாற்றம் என்றால் வாசனை, எப்படிப்பட்ட செயல்களில் நீ வாழ்ந்தாயோ
அதற்கு தகுந்தாற்போல் தான் உன்னுடைய கருவிகளும் கரணாதிகளும் அமைக்கப்படுகிறது. கருவிகள் என்றால் நம் அவயங்கள், கரணாதிகள் என்றால் எண்ணங்கள் அமைக்கப்படுகிறது. அப்படி அமைத்து நமக்குள் ஆன்மாவாக இருந்து கொண்டு வரக்கூடிய கடவுள் நம்முடன் இருந்தே நம்மை வழிநடத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்ததேயானால், முற்பிறவில் நாம் செய்த தீவினைகள், ஊழ்வினைகள், கர்ம வினைகள் அழிக்கப்படும், கழிக்கப்படும், ஒழிக்கப்படும். இதற்கு உதாரணம் சொல்கிறேன். ஆதிசங்கரர் அஷ்டமா சித்தி பெற்றவர், சாதாரணமானவர் கிடையாது. அனிமா, மகிமா, கலிமா, ரஹிமா, ஈசுத்துவம், பிராசுத்துவம், பிரகாய பிரவேசம், ஆகாய பிரவேசம் என்ற சித்திகளை பெற்றவர் தான் ஆதிசங்கரர். அவர் பாடிய கனகதாரா என்ற சமஸ்கிருதத்தை கண்ணதாசன் அவர்கள் தமிழை மொழிபெயர்த்தார். அதில் 8வது பதிகம், எத்தனை பேருக்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி, இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி, தத்துவ படியையாகும் தலைமுறை வழியை கிட்டும், தவமெனும் முயற்சியாலே பவவினை கணிந்து போகும் சொல்வார். நாம் தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் முன்வினைகள் எல்லாம் அழிக்கப்படும், ஒழிக்கப்படும், தீர்க்கப்படும். நம் ஆன்மா புனிதமாகிவிடும். பிறகு இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த ஈனப்பிறவி எடுத்து இப்படியெல்லாம் துன்பப்பட வேண்டியது வராது. இறைவன் ஒளி உலகத்துக்கு சேர்த்து கொள்வார். அப்படி முடிந்த வரைக்கும் நாம் அந்த உண்மை நிலையிலே உணர்ந்து நம்மளுடைய விதியை அறிவதற்கு நாம் நடக்கக்கூடிய வாழ்க்கையே அதுக்கு காரணம். இறைவனுடைய அருளே அதுக்கு காரணம். இறைவனை நாம் சிந்திக்க சிந்திக்க இறைவன் நமக்கு வந்து அதை சொல்லுவார். உண்மை அதை தெரிந்து அதன்படி அந்த விதிகளையும் நாம் உண்மை தவத்தில் நடக்கும்போது குறைக்கப்படுகிறது. எப்படி தவமெனும் முயற்சியாலே பாவவினை தணிந்து போகும்னு சொல்றார். அப்படி நாம் யார் என்று அறிந்து உண்மை வழியில் நடந்தோமேயானால் கண்டிப்பாக நம்முடைய வினைகள் ஒழிக்கப்படும். நம் தூர சரீரத்தை விட்டு சூக்கும சரீரம் மேலே செல்லும்போது ஒளி உலகத்திற்கு தேவகுமாரர்கள் தேவ இசை முழங்க நம்ம ஆன்மாக அழைத்து செல்வார்கள். இது உண்மை. இதெல்லாம் பார்த்தாரா அப்படின்னு நினைச்சிடாதீங்க, நாம் பார்க்கலாம். இது உண்மை. ஆகையினால் கண்ணுறும் அன்பர்கள் முடிந்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீதியோடும், நேர்மையோடும், தர்மத்தோடும், தயவோடும், கருணையோடும், இரக்கத்தோடும், எந்த ஒரு வகையிலேயும் பிற உயிர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லையானாலும் கூட தீமை செய்யாமலும் தீமை நினைக்காமலும் வாழ்ந்தாலே போதும். இதுதான் பெரும் தவம். தவத்துக்கு தெய்வப்புலவன் வள்ளுவ பெருந்தகையார் சொல்லுவார், உற்ற நோம்பு நோற்றல் உயிர் குறுகன் செய்யாமல் அற்றே தவத்து குறுகன்னு சொல்லுவார். தவம் என்பது கொட்டை கட்டிக்கின்னு, ராமம் போட்டுக்கணும், பூசை போட்டுக்கணும், காவி கட்டிக்கணும், சடாமுடி வச்சுக்கணும், கம்பளம் வச்சுக்கணும், வேஷம் போடுறது தான் கிடையாது தவம். எந்த ஒரு ஜீவனுக்கும் நம்மால் துன்பம் ஏற்படாமல் வாழ்வதே தவம். இதுதான் வள்ளற் பெருமான் சொல்கிற தவம். அப்படிப்பட்ட ஒரு தவத்திலே வாழ்ந்து நாமும் இறையருளை பெற வேண்டும் என்று என்னுடைய கருத்தை தெரியப்படுத்தி இதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எத்தனை நிமிஷம்?